அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஜோம்பிகள் எல்லாருமே அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லி கதற மாதிரி விடுதலை புலிகள்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அது இவங்க கொண்டு வர மாதிரி இந்த டூப்ளிகேட் ஃபேக் ஐடி அறிக்கை கிடையாது. உண்மையாகவே விடுதலை புலிகள்லேருந்து வந்திருக்கிற அறிக்கை, ஒரிஜினல் விடுதலை புலிகள்லேருந்து வந்திருக்கு. அந்த அறிக்கையில் சைமனை அப்படியே ரெண்டாக பொழந்து விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த அறிக்கை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழீழ விடுதலை புலிகளுடைய பொறுப்பாளர் தமிழ்வேந்தன் அப்படின்ற ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. அந்த அறிக்கையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். நாங்கள் இந்தியாவுக்கோ தமிழக மக்களுக்கோ என்னைக்குமே எதிரானவங்க இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு பின்னாடி திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பு மிகவும் உன்னதமானது. எமது போராட்டத்தின் ஆரம்ப கட்டங்களில் திராவிட இயக்கங்கள் அளித்த பங்கு மிகவும் விலைமதிப்பற்றது, தியாகம் நிறைந்த அர்ப்பணிப்புகள் கொண்டது. அவற்றை நன்றி உணர்வோடு பற்றி கொள்ள விரும்புகிறோம். சீமானுக்கோ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கோ எந்தவித தொடர்பும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் அந்த அறிக்கையோடைய சாராம்சம். அது மட்டும் இல்லாமல் சைமன் செபாஸ்டியன் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தது உண்மைதான், ஆனால் அவங்க கூட எடுத்த ஃபோட்டோ அவனுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நமக்கு என்ன தெரிய வருது? இவ்வளோ நாள் அவன் காட்டிக்கிட்டு இருந்த ஃபோட்டோ பொய் தான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எந்தவித பயிற்சிகளும் வழங்கப்படவில்லை அப்படின்றத திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. அட வெக்கங்கட்ட சைமன் செபாஸ்டியன் எச்ச நாய, இப்படி ஒரு ஈன பொழப்பு பொழைக்கணுமா? தமிழ் தேசியம் என்ற பெயரில் பணம் வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு புலம்பெயர் தமிழர்கள் நிதி வழங்க வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சைமன் செபாஸ்டியன் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய துரோகம், இனத்துக்கு மிகப்பெரிய துரோகம். தமிழீழத்துடைய தலைமையே முன்னாடி சைமன் செபாஸ்டியனை கண்டிச்சாச்சு. இதுக்கு மேலேயும் இந்த ஜாம்பி கூட்டங்கள் திருந்தலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலேயும் அப்படின்னா பிரபாகரனே எழுந்து வந்து தான் சொல்லணும். அப்படியே பிரபாகரன் அவர்கள் எழுந்து வந்து சொன்னாலும் கேட்க மாட்டானுங்களாம். நான் சொல்லலை, சாம்பிங்கள் சொல்கிறானுங்க. பார்க்குறீங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம் பெற்றோர்களே, பெரியோர்களே, பல பேரும் முகநூல்ல சொல்றது என்னன்னா, நாளைக்கு ஒருவேளை தலைவர் பிரபாகரன் அவர்களே நேரில் வந்து இல்லை இல்லை செந்தமிழன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறோம். ஆம், செந்தமிழன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள். எப்படிப்பட்ட தற்கொலைகள் பார்த்தீங்களா? உண்மையாகவே அவனுங்க அப்படிதாங்க. பிரபாகரனே எந்திரிச்சு வந்து சொன்னாலும் நம்ப மாட்டானுங்களாம். இதே தான் இன்னைக்கு இந்த சாட்டை துரைமுருகன் எச்சப்பையன் மாமப்பையெல்லாம் சொன்னான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? எங்கள் அண்ணன் இலங்கைக்கு போகலனே வச்சுப்போண்டா, எங்கள் அண்ணன் பிரபாகரனை சந்திக்கலனே வச்சுப்போண்டா, நாங்கள் எங்கள் அண்ணன் கையை பிடிச்சி தான் நிற்போம். ஏன்னா அவர் தான் தமிழ் தேசியம் பேசுகிறாரு, அவர் தான் இந்த புலிகள் கொடியை பறக்க விட்டார், அவர் தான் பிரபாகரனுடைய பேரை கொண்டு போய் சேர்த்தாரு. ஆமாம், இவர் வரலன்னா பிரபாகரன் பேர் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, தமிழீழத்தில் நடந்த பிரச்சனை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, தமிழ் மக்களுக்கான உரிமை யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி இவன் மட்டும்தான் தமிழர்களுக்கான ஐடென்டிட்டி, இவன் ஒருத்தன் தான் தமிழன், இவன் ஒருத்தன் தான் மேதகு பிரபாகரனை போய் பார்த்தான், இவன் ஒருத்தங்கிட்ட தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போனார் பிரபாகரன், இவன் ஒருத்தன் தான் பெரிய பூ பூ பூ. இப்படிப்பட்ட தற்குறிகளை ஒரு கட்சியில் வச்சுருக்கான் அப்படின்னா மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த கட்சி எப்படிப்பட்ட ஒரு அடி முட்டாள் கட்சி அப்படின்ட்டு. பிரபாகரனே சொன்னாலும் கண்ட சமையல்காரன்லாம் சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும்? எங்கள் அண்ணன் சீமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்கள் அண்ணன் சீமான் தான் ஓம் பேரையே கொண்டு போய் சேர்த்துருக்காரு, பார்த்துக்கோ, ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மேதகு பிரபாகரனே மிரட்டினாலும் மிரட்டுவானுங்க இவனுங்கெல்லாம். எடு டீட்டெயில்ஸ் எடு, உன் குடும்பம் குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் எடு, உன்னையெல்லாம் நாங்கள் ஆபாசமாக தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரனே மிரட்டுவானுங்க. பிரபாகரன் குடும்பத்தையே திட்டுவானுங்க. விட்டா விடுதலை புலிகளே ஒரு வந்தேரி இயக்கம்னு சொல்லிடுவானுங்க. விடுதலை புலிகளே ஆந்திராவில் உருவாக்கப்பட்ட இயக்கம் தெரியுமா? இந்த சைமன் செபாஸ்டியன் மட்டும் புதுசாக ஒரு கதையை உருட்டிக்கிட்டு விடுதலை புலிகள் ஒரு ஆந்திராவில் உருவாக்கப்பட்ட இயக்கம், நம்ம தான் ஏமாந்துட்டு இருந்திருக்கோம், அவங்க தமிழர்கள்னு நம்பிட்டு இருந்தோம், பிரபாகரன் தமிழனே கிடையாது, அங்கே இருந்த யாருமே அந்த இயக்கத்தை சார்ந்த எல்லாருமே தீவிரவாதிகள், அவங்கெல்லாம் தெலுங்குக்காரங்க, இவங்க எல்லாருமே திராவிட கைக்கூலிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவான். அவன் சொல்கிறது ஒரு பக்கம், இந்த சாம்பி கூட்டங்கள்லாம் நம்பிக்கிட்டும் இருக்கும், கைத்தட்டி எங்கள் அண்ணன் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவானு. இந்த கட்சியில் இருக்கிறவங்க பூராவுமே முட்டா புன்னகை எங்கெங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பயணத்தையும் நம்மளுடைய இலக்கையும் நம்மளுடைய கனவையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த சைமன் செபாஸ்டியன் நாயி பேசி வச்சுருக்கான், நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தோணுச்சுங்க. என்னென்னா, இது நடக்காது, ஆனால் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்
திடீர்னு எங்கேருந்தாவது திடீர்னு ஒரு என்ட்ரி, அவர் இன்னுமே உயிரோடு இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் உண்மையாகவே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சைமன் செபாஸ்டியனுடைய கதி என்ன ஆகும் அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தமிழர்கள் யாருமே இந்த நாய், இந்த எச்ச நாய்க்கு யாரும் நிதி வழங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இருந்த கொஞ்ச நஞ்ச இன்கம் சோர்ஸையும் முடிச்சு விட்டுட்டாங்க. இனிமேல் சைமன் செபாஸ்டியன் முழு நேரம் ஆரிய அடிவருடியாக தான் அவன் பயணிப்பான் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு பேட்டியில் என்ன தெரியுமா சொல்லி வச்சுருக்கான், அம்மா தமிழிசை அப்படின்ட்டான். அம்மா தமிழிசைக்கு ஆதரவு தெரிவித்து நிறைய கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்கான். சைமன் செபாஸ்டியனுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அம்மாவாயிட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய வயசு 63 வயசு, சரிங்களா? சைமன் செபாஸ்டியனுடைய வயசு 58 வயசு. வெறும் 4 வயசு 5 வயசு வித்தியாசம் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு அம்மானு கூப்பிடுறான், மெண்டலாம். எனக்கு ஒரு கேள்விங்க, இந்த விஜய் அப்படின்றவர் என்ன ஆனார்? நம்மளுடைய இளைய தளபதி வெறும் இளைய தளபதியாகவே மட்டும்தான் இருக்கிறாரா? அரசியல்வாதி விஜயா இன்னும் மாறலையா? இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. தந்தை பெரியாரை ஒருத்தன் கண்ணா பின்னான்னு எதிர்க்கிறான், கண்டபடிக்கு பேசுகிறான், ஒரு சின்ன அறிக்கை கூட வரல. முதலமைச்சர் பேசிட்டாரு, அக்கா கனிமொழி அவர்கள் பேசிட்டாங்க, எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. சரியா? இன்றைக்கி கூட அக்கா கனிமொழி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சைமனை பார்த்து கைக்கூலி அப்படின்ட்டாங்க. அதுக்கு சைமன் செபாஸ்டியன் ஒரு பக்கம் கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறான், இல்லை யார் கூலி, யார் நான் கூலியா, நீங்களும் உங்கள் அப்பா தான் கூலி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கதறிக்கிட்டு இருந்தான். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமியாரே எதிர்த்துட்டார், இன்னொரு பக்கம் அன்புமணி எதிர்த்துட்டார், இவங்கெல்லாம் எதிர்த்துருக்காங்கன்றப்போ விஜய் அவர்கள் ஏன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இதுக்கு இடையிலங்க ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அந்த தொலைக்காட்சிக்கு ஒருத்தனை கூட்டிகிட்டு பிரபாகரனுடைய மெய்க்காப்பாளர் அப்படின்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. அந்த மெய்க்காப்பாளருடைய வயசு ஒரு 30 வயசு கூட இருக்காதுங்க. அப்போ போர் நடக்கிறப்போ அவனுக்கு என்ன 10-13 வயசுக்குள்ளே இருந்துச்சா? அப்போ பிரபாகரனை காட்டி கொடுத்துட்டு ஓடிட்டானா இந்த மெய்க்காப்பாளர் தானே முன்னுக்கு நின்று பிரபாகரனே காப்பாற்றணும். பிரபாகரன் அப்போ சாகடிக்க விட்டுட்டு இவன் எங்கே தப்பிச்சு ஓடினான்? 13 வயசில் ஒரு மெய்க்காப்பாளர் பிரபாகரன் வச்சுருந்தாரா? இவனுங்க பேசுகிறது, இவனுங்க பண்ணுற இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேதுக்கு பிரபாகரனை கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் இந்த சைமன் செபாஸ்டியன்ற இந்த பாலியல் பொறுக்கி, இந்த எச்ச பொறுக்கியை ஈழத்தையே அவர் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அவருன்னு மரியாதையாக சொல்லக்கூடாது, அவன் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 30 வயசு இப்போ ஆயிருக்கு. அப்போ போர் நடக்கிறப்பெல்லாம் அப்போ 13-10 வயசு. அப்போ குழந்தையிலேயே அட்மிஷன் போட்டாங்களா விடுதலை புலிகளுக்கு இவனையெல்லாம்? அந்த மாதிரி பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு கட்டமைப்பே உருவாக்க தெரியாதவர், அவருக்கு சரியான மூல வளர்ச்சி இல்லாதவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை இவனுங்க தாங்க கிரியேட் பண்ணி அந்த ஆளுடைய தன்மையே ஒரு மாதிரி மட்டுப்படுத்திட்டானுங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுறப்போ இந்த சைமன் செபாஸ்டியன் ஒரு கூட்டத்தில் என்ன தெரியுமா பேசியிருக்கான்? இதை சொல்லணுமான்னு வேற ரொம்ப கூச்சமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை நீ எக்ஸ்போஸ் பண்ணி தானே ஆகணும், அதனால் இதை பற்றி பேச வேண்டியது தான் இருக்குது. என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் இந்த சைமன் செபாஸ்டியன்? நான் என் பையனுக்கு மாவீரன் பிரபாகரன் அப்படின்ற பெயர் வச்சுருக்கேன். என் பையன் ஏர்போர்ட்டுக்கெலாம் போனால் பிரபாகரன் மாவீரன்னு பார்த்து அது அப்பா பேர் சீமான்னு பார்த்தா ஒரே பதட்டமாக இருக்கும் எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் பிரபாகரனுடைய பேரை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். எப்படின்னா, என் மக்கள் எல்லாருக்கும் பிறக்கிற குழந்தைங்களாம் பிரபாகரன் பேர் வச்சிருவேன். அதனால என் பிரபாகரனுடைய புகழை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பேசியிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு கேனப்பையன் அரசியல் கட்சி தலைவனாக இருக்க முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த மாதிரி பிரபாகரன் எல்லாருக்கும் பெயர் வைக்கிறதுனால தமிழ் தேசியத்தையும் ஒரு வளர்த்துட்டாராம். தமிழ் தேசியம் வென்று விடுமா? தமிழ் தேசியம் எப்படா வெல்லும்? பிரபாகரன் பேர் வைக்கிறதுனால. மெண்டல் பையில அடிச்ச அடியில் மண்டை குழம்பி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். இதையும் கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. முதல்ல எல்லா குழந்தைக்கும் பிரபாகரன் பேர் வைக்க முடியுமா? அவங்கவுங்க தாய் தகப்பனுக்கு ஒரு ஆசை இருக்காதா, இந்த பேர் வைக்கணும் அந்த பேர் வைக்கணும்னு? எல்லாருக்கும் இதுக்கு பேர் தான் தமிழ் தேசியமா? மெண்டல் கிறுக்கேன். இவனுங்க கொண்டு வச்சு ஒரு மெய்க்காப்பாளரை பேச விட்டானுங்கள்ல, அந்த மெய்க்காப்பாளர் பேசுகிறத பார்த்தா அவன் பொய்க்காப்பாளர், அது ஒரு பக்கம். ஆனால் அவன் பேசுகிறப்போ அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லைங்க. என்னங்க விடுதலை புலிகளில் இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸோடு பேசுகிறதுக்கு கூட ஒருத்தன் இல்லையாங்க? ஒருத்தன் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் ஒரு மாதிரி அது எங்கள் தலைவர் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பம்மிக்கிட்டு பதுங்கி பேசுகிறாங்க. இவனையெல்லாம் எப்படி பிரபாகரன் மெய்க்காப்பாளராக வச்சுருந்தார் அப்படின்ற சந்தேகம் தான் வருது நமக்கு. ஸ்ரீலங்கன் தமிழ் பேசிட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவன் உடனேயே அவன் விடுதலை புலிகளை சார்ந்தவன. விடுதலை புலிகளை சார்ந்த எல்லாருமே உண்மையாகவே மேதகு பிரபாகரன் என்ன இலக்கு, என்ன கனவை நோக்கி அவர் புறப்பட்டாரோ அந்த கனவையும் இலக்கையும் மட்டும்தான் மையமாக வச்சு பயணிச்சாங்களா?
கருணாலாம் அப்போ யாருப்பா? துரோகி காட்டி கொடுத்தவனா கருணா மட்டும்தானா? வேற எல்லாருமே நல்லவங்களா? எப்படியும் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்கல்ல. அந்த கூட்டம் இன்னைக்கு உயிரோட தானே இருக்கும். அந்த கூட்டம் தான் சைமன் செபாஸ்டியன் கூட கரம் பிடிச்சி இன்னைக்கு இந்த மாதிரி ஃபேக்கான இன்டர்வியூஸ் கொடுக்கறது, ஃபேக்காக ஒரு ப்ரொபகண்டாவை செட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த துரோகம் பண்ண கும்பல் தான். கருணாவும் இலங்கை தமிழ் தான் பேசுவான். இலங்கை தமிழ் பேசிட்டா உடனே எல்லாருமே விடுதலை புலிகள்னு சொல்லிட முடியாதுல்ல. துரோகிகளும் இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க மக்களே. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரியார் எதிர்ப்பை இந்த சைமன் செபாஸ்டியன் முழுக்க முழுக்க கையில் எடுத்ததுக்கான காரணமே விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக தந்தை பெரியாரை வச்சிருக்கிறதுனால தான் இந்த சைமன் செபாஸ்டியன் பேசவே ஆரம்பித்தான். இப்போ விஜய் அவர்களுடைய மௌனம் எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ சைமன் செபாஸ்டியனுக்கு ஒரு அஜெண்டாவோட பயணிக்கிறான்ல, அந்த அஜெண்டாவை செட் பண்ணுறதுக்கு அப்போது விஜய் அவர்கள் இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரி தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருந்தா சைமன் செபாஸ்டியன் அட்டாக் பண்ணலாம், அதை வச்சுட்டு விஜய் அவர்கள் அமைதியாகிடலாம், இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு பெரியாரை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பேச விடலாம் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து பெரியாரை கொள்கை தலைவராக வச்ச மாதிரியே இருக்குது. தந்தை பெரியார் தான் முதன்மையான கொள்கை வழிகாட்டி அப்படின்னா ஏன் ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்லை? நாங்கள் யாரையும் அட்டாக் பண்ண மாட்டோம், யாரை பற்றியுமே பேச மாட்டோம், நாங்கள் மக்களுக்கு நல்லது மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னா அதுக்கு பேர் அரசியல் இல்லை. அரசியல்ன்றது நம்ம ஊருடைய கருத்தியலை அரணாக நின்று காப்பாற்றணும். நம்மளுக்குன்னு சில கருத்தியல் ஆளுமைகள் இருக்காங்க இல்லையா, அந்த கருத்தியல் ஆளுமைகள்னால தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு, கருத்தியல் ரீதியாக பெரும்பான்மை எதை ஆதரிக்கிறாங்க அப்படின்றதுக்கு அந்த கருத்தியல் ஆளுமைகள் தான் காரணம். அப்போ அந்த கருத்தியல் ஆளுமைகளை நம்ம தலைவராக வச்சிருக்கோன்றப்போ, அந்த கருத்தியல் ஆளுமைகளை ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான் அப்படின்றப்போ அந்த இடத்துல அரணாக நின்று அந்த கருத்தியல் ஆளுமைகளை பாதுகாக்கணும். அதை பண்ண மாட்டீங்க அப்படின்னா இப்போ எதுக்கு தான் கட்சி நடத்தணும்? மக்களுக்கு நல்லது பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு, நாங்கள் அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம்னா அப்படி இருக்க முடியாது. அரசியல்ன்றது முழுக்க முழுக்க கருத்தியல் சார்ந்தும் இயங்குறது தான். இப்போ என்ன ஊரில் வேற பிரச்சனையே இல்லையா? பெரியார சீமான் பேசினது தான் பிரச்சனையா? மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது? மக்களுக்கு எப்போவுமே அரசியல்ன்றது திட்டம் வழியாகவும் என்னென்ன செய்கிறாங்கன்றது வழியாகவும் மட்டும் கிடையாது. கருத்தியல்னு ஒன்று இருக்குது. அந்த கருத்தியல் உடைக்கப்பட்டுட்டு கருத்தியலில் ஒருத்தன் வீழ்த்திட்டான், கருத்தியல் ரீதியாக அவன் எல்லாரையும் திசை திருப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் அரசியல் தோற்று போயிடும். நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணணும், அது இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது வாய்ப்பே இல்லை. முதல்ல பாதுகாக்க வேண்டியது கருத்தியலை தான். இதை கூட பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு தான் நீங்கள் அரசியல் வந்தீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பேசாமல் அப்போது உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் அதை மாதிரி நல்லது செஞ்சுட்டு போயிடலாமே. ஆனால் அரசியல் அப்படின்றது நீங்கள் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். ஒருத்தன் நம்மளை எதிர்த்து பேசுகிறான்னா அவனை எதிர்த்து பேச வேண்டியது இருக்குது, அவன் நமக்கு எதிர்கருத்து வைக்கிறான்னா நம்ம திருப்பி எதிர்கருத்து வைக்க வேண்டியது இருக்கும். இப்படி நீங்கள் அரசியலை அணுகாமல் நீங்கள் என்ன தான் அரசியல் பண்ண வந்தீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே பாருங்கள், இந்த ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு சாட்டை துரைமுருகன் நேற்றுக்கு பேசுகிறப்ப என்ன தெரியுமா பேசியிருக்கான்? திமுக காரங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஹிந்தி பூந்துருச்சு, ஹிந்தி திணிப்பு அது இதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே ஹிந்தியில் வாக்கு சேகரிக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நாயே எவா, இது என்னது? இது என்னதுரா? இது என்னது? இரு, உனக்கு இன்னும் இருக்கு, இரு எவா, இந்த வீடியோ பார். இங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஏன் மொழியிலே நான் ஓட்டு கேட்டுக்கிறேன். आता ಅವರ ಜಾಗ್ ಬೇಯಿ ಸೌರಾಷ್ಟ್ರ ಅವಿನೋ ಮಿಗಪೆರಿಯ ಲೆವೆಲ್ ಅವಿನೋ ಎಲ್ಲ ಬೇಯಿಗಾಮಿ ಓಟು ದಯ್ಯಿ ಅಸ್ಕಿದಂಗ ಜೋನ್ ಜಡರಿಯ ಫುಲ್ ಕನ್ ಪೌಚಿ ಮನದಿ ಎಲ್ಲ ಗಾಮು ಮವಿಗಿನೋ ಒಂಡೊಂಡ. இது மட்டும் இல்ல, அடுத்தது இருக்குமா அவனே? இந்தாவா, రైతుల చిన్నంలో మీ ఓటుని వేయండి. 50 సంవత్సరాలు మీరు ఓట్లు వేసినారు. ఎవరికి వేసినారు? డిఎంకే పార్టీకి వేసినారు, ஏடிஎம்கே பார்ட்டிக்கு வேசினாரு. இவர் யார் தெரியுமா? இப்போ பேசினவர் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை ஸ்ரீதர். அவருடைய தாய்மொழியான தெலுங்குல ஓட்டு கேட்கிறார். மாமப்பாயில சாட்ட துரமுருங்க, வெக்கம் கெட்டவன, இதுக்கெல்லாம் என்னடா பதில்? நாய ಆಯ್ತಾ ಇಲ್ವಾ? ಆಯ್ತು. అందరికీ ఈ దేశాన ఒక పార్టీ పొలిటికల్ లీగల్ పార్టీ ఒకటి பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மாட்டாடு. என்னடா எங்களையெல்லாம் குல்ட்டி வந்தேரின்னு பேசிக்கிட்டு உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவனுங்க அத்தனை பேரும் மலையாளத்துலேயும் கன்னடத்துலேயும் தெலுங்குலேயும் பேசுகிறானுங்க. இதில் எது கன்னடம் எது தெலுங்குன்னு கூட எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரில. எங்களுக்கெல்லாம் அந்த மொழியே தெரியாது. ஆனால் உங்கள் கட்சிக்காரனுங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. தூய தமிழ் செந்தமிழன் சீமான்னு பின்னாடி எழுதியிருக்கு, முன்னாடி பேசுகிறவன் பார்த்தா தெலுங்குலேயோ கன்னடத்துலேயோ பேசிகிட்டு இருக்கான். ஏன்டா வெக்கமாகவே இல்லையா? சோறு தான் என்னடா திங்கிறீங்க? ஹிந்திக்காரங்க கிட்ட வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஹிந்தியில் போஸ்டர் அடித்தோம்,
இதில் என்ன தப்பு? அதில் ஒன்றும் தவறு இல்லை. அவன் தாய்மொழியில் புரிகிற மாதிரி அவன்கிட்ட வாக்கு சேகரிக்கிறோம். நீங்களாம் தமிழ் மக்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள்லாம் போயிட்டு ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கம் கெட்டவனுங்களா, நீங்கள் தான் தமிழ் தேசியம், இதுதான் தமிழ் தேசியம் வளர்க்குற லட்சணம் ஆயிரம் நாய்களா. காரை துப்புனாலும் உங்களுக்குலாம் சொரணன்றது ஒரு ஒரு சிங்கிள்% கூட இருக்காது உங்களுக்குலாம். வெக்கம் கெட்ட பயலோட. ஒரு செய்தி கேள்விப்பட்டேங்க. இந்த நியூஸ் 18 தமிழ்நாடுல இந்த சந்தோஷ் அவர்களையும் அதுக்கப்புறம் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரன் அவர்களையும் பேட்டி எடுத்திருந்தாங்க இல்லையா? அந்த பேட்டி எடுத்த நெறியாளர் திரு கார்த்திக் செல்வா அவர்களையும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சங்ககிரி ராஜ்குமார் அண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்கள சன் டிவியில் பேட்டி எடுத்தாங்க இல்லையா? சன் டிவியில் பேட்டி எடுத்த நெறியாளர் திரு குணசேகரன் அவர்களுடைய குடும்பத்தையும் அவங்க 2 பேரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் தனிப்பட்ட குடும்பத்தையும் வந்து தாக்குறாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். ஏண்டா சொரண கெட்டவனுங்களே, உங்களுக்குலாம் வெக்கமாகவே இருக்காதா? உங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்தாண்டா வந்தீங்க, இல்லை உங்கள் கட்சி மாதிரியே நீங்களும் அனாதை தானா? எதுக்கு எடுத்தாலும் குடும்பத்தையும் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் தனிப்பட்ட ரீதியாக தாக்குறது மட்டும்தான் உங்களுக்குலாம் வேலையாடா? உங்களுக்குலாம் இதை தான் சைமன் செபாஸ்டியன் சொல்லி தந்தானா? வெக்கங்கட்ட நாய்களா, என்னத்தை தான் நீங்கள்லாம் பிடுங்கிறதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க? கருத்தியல் ரீதியாக மோதுறதுக்கு உங்களுக்கு தான் வக்கில்ல. இப்போ நான் வந்து ஒரு விமர்சனம் வச்சேன்ல, உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் வந்து வேற மொழியில் பேசுகிறாங்க அப்படின்னு, இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்காது, வக்கில்ல. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? என் குடும்பத்தை பேசுவீங்க. இது மட்டும்தாண்டா உங்களால் முடியும். அதை தாண்டி உங்களுக்கு வக்கில்ல, பதில் சொல்ல வக்கில்ல. வா 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 வா, முடிஞ்சா என் தெருவுக்கு வாடா, முடிஞ்சா என் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. வெக்கங்கட்டவனே, திருமுருகன் காந்தி விவாதத்துக்கு கூப்பிட்டாச்சு, அதுக்கு வர வக்கில்ல. 2 வாரம் ஆச்சு, அதுக்கு வர வக்கில்ல. அடுத்தது நியூஸ் 18 தமிழ்நாடுல விவாதத்துக்கு தயார்னு சொல்லிட்டு ஒரு கார்டே போட்டாச்சு, அதுக்கும் ஒரு பதில் இல்லை. வர்றதுக்கு வக்கில்ல, துப்பில்ல. நீங்கள்லாம் பேசுகிறீங்களாடா? இடுமானம் கார்த்தி இந்த கரிகஞ்சி எச்ச பொறுக்கி நாயி நம்ம திருமுருகன் காந்தி என்னென்ன பார்த்து உரிமையில் பேசி அவனே இவனேன்னு பேசுகிறான். நீ 4 தெருவுக்கு அங்கிட்டு தள்ளி போய் நின்று குறைச்சிக்கிட்டு இருக்க. உன் கூட விவாதிக்கிறதுக்கு தம்பி தங்கைகள் நாங்கள் வரோம். எங்கள் அண்ணன் கூட விவாதிக்கணும்னா முதலமைச்சரை வர சொல்லு, இல்லைனா ஐயா வீரமணியை வர சொல்லு, நீ வேணா எங்கள் கூட விவாதி அப்படின்னு சொல்லி திருமுருகன் காந்தி அண்ணனை பார்த்து இந்த எச்ச பொறுக்கி நாயி, லவ் மேட்ருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச நாயி இடுமானம் கார்த்தி பேசிகிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏண்டா நீங்கள்லாம் தகுதி பார்க்குறப்போ முதலமைச்சர் பார்க்க மாட்டாரடா? இன்னொரு பக்கம் நீ எல்லாம் அண்ணன் திருமுருகன் காந்திக்கு ஈக்குவலாக இருக்கலாம் நீ நினைக்கிறடா? வெக்கம் கெட்டவனே. அண்ணன் திருமுருகன் காந்தி வாங்கின வழக்குகளுக்கும் சிறைகளுக்கும் மக்களுக்காக போராடினதுக்கும் பக்கத்தில் உன் அண்ணன் செபாஸ்டியன் சைமன் கூட வரமாட்டான்டா. நீ எல்லாம் என்னடா அண்ணன் திருமுருகன் காந்தி கிட்ட போக பார்க்குற? வெக்கம் கெட்டவனே. அவருக்கு நேராக நீங்கள்லாம் எப்படிடா ஈடாக பார்க்குறீங்க? சில்லற பசங்களா. அவர் ஒரு இயக்கத்துடைய தலைவர், அது தெரியுமா? முதல்ல அவர்லாம் உங்கள் கூடலாம் வந்து விவாதிக்க மாட்டார். நீ வேணா உங்கள் நொன்னை சைமன் செபாஸ்டியனை கூட்டிட்டு வா, உங்கள் நொன்னை சைமன் செபாஸ்டியன் கூட அண்ணன் திருமுருகன் காந்தி விவாதிப்பார். நீ யாரா எச்ச போய்க்கு திங்கிறானே? டேய், இந்த மவனை அந்த மவனை வர சொல்கிறா, சீமான் உங்கள் நொன்னன்ற அந்த மவனை வர சொல்கிறா. உன்னைய மாதிரி இந்த மவன் கூட எல்லாம் எங்கள் அண்ணன் திருமுருகன் காந்தி விவாதிக்க மாட்டார், சரியா? சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.